விகட யோகமும் புத்தி கூர்மையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மிதுனத்துக்கு. மிதுனம் கெட்டால் யார் ஜெயிப்பார்? ஏன்னா அறிவு சம்மந்தப்பட்ட ராசியாக தாங்க. இந்த ஒரு ராசியில் எந்த கிரகம் உச்சம் இல்லை, எந்த கிரகம் நீச்சம் இல்லை. ஆனால் சமாதான பிரியர்ன்றாங்க. ராசிக்கு ப்ளஸ் பாயிண்ட்டே ஒரு சில விஷயங்கள் யோசித்து செய்வாங்க பாருங்கள். ஆரம்பத்தில் அப்படி மற்றவங்களுக்கு சொல்கிற விஷயங்கள் அத்தனையும் சிறந்த கருத்துக்களாக இருக்கும். ஆனால் இவங்க குழப்பிக்குவாங்க, ரைட்டா தப்பா அப்படின்னு. ஆனால் இந்த ராசி உலகத்தை வெல்வதற்கு இந்த ராசி தேவை. ஏன்னா எந்த ஒரு சூழ்நிலையும் சமாதானம் பண்ணுவதோ தகவல் சம்மந்தப்பட்டதுக்கும் இந்த ராசிக்கு அவ்வளோ இதாக இருக்கும். இன்றைய கோச்சாரத்தில் சுக்கிரன் பெயர்ச்சி, சுக்கிரன் நிறைய கிரகத்தோடு சேருது. உங்கள் ராசிக்கு நேர் 7ஆம் இடத்துல எத்தனை விஷயம் வருதுன்னு பார்ப்போம். அப்போ அள்ளி கொடுக்க காத்திருக்குது இந்த கோச்சார கிரகங்கள். முதல்ல உங்கள் ராசியில் குரு பகவான், 7ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், கலை கிரகங்கள். நீங்களே கலை யாரெல்லாம் இந்த அரசியல் சம்மந்தப்பட்டது ட்ரை பண்ணுறேன், அரசியலுக்கு போகிறேன், சினிமா சம்மந்தப்பட்டது சார் ஆர்ஜே விஜே மாதிரி கிடைக்குமா? அற்புதமான காலகட்டங்கள். நிறைய பேர் சார் நான் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கேன், ஏதாவது மீண்டு வந்துடுவேனா, ரியல் எஸ்டேட் டெவலப் ஆயிருமா சார், ரொம்ப வாங்கி பண்ணது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் சார், உங்களுக்கு ஒரு நல்ல காலம் வந்திருக்குது. இதே லக்ன ரீதியாகவோ தசாபத்தி ரீதியாகவோ கோயில் பரிகாரங்களோ கோயில் சம்மந்தப்பட்ட குறியீடுகளோ ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக டெவலப் ஆகிருப்பீங்க. ஆக சிறந்த காலகட்டமாக இருக்குது. முதல்ல இந்த ராசிக்கு நம்ம பிஸ்னஸ் பற்றி தான் பேசணும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இத்தனை கிரகம் இருக்காங்க. பிஸ்னஸ்ஸு ஒன்றுக்கு மேற்பட்ட முறை கூட்டு என்ற ஒரு விஷயம் வருது. கோச்சாரத்தில் கூட்டுன்னு காட்டுது, ஜாதகம் பார்த்துக்கலாம். அப்போ இப்போ தான் நம்பர் ஆஃப் கிளைண்ட், புது கிளைண்ட்டுக்கு புது கிளைண்ட்னா சார் நான் வாங்குறதே ஒரு ஆள்கிட்ட தான் வாங்கிட்டேன், இன்னொரு ஆள்கிட்ட புதுசாக ஒருத்தட்ட வாங்குற மாதிரி வந்திருக்கு. ஆல்ரெடி ஒரு டீம் கூட பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன், இன்னொருத்தர் பெட்டர் ரேட்டில் கிடைக்கிது, குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. அப்போ ஒரே ஒரு பொருளை 4-5 மெம்பர்ஸ்கிட்டருந்து வாங்கி விற்கிறது, பல பேர்த்திட்டே விற்கிறது ஆஃபர் ரேட்டில் போட்டு. ஆக தொழிலை வளர்ச்சி செய்ய இந்த ஜனவரி 15 வரைக்கும் அற்புதமாக இருக்குது. தைரியமாக ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சார் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பண்ணலாமா? பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது ஆக மொத்தம் அது இயற்கையாகவே அமைப்பு இருக்குது. சின்ன சின்ன இது இருந்தாலே போதும். அதனால் அது பெரிய ரிஸ்க்கு எதுவும் எடுக்க வேண்டாம். முதல்ல சார் இடம் வீடு சொத்து அமையுமா? நிறைய பேர்த்துக்குங்க அந்த ப்ராப்பர்ட்டிக்கும் மிதுன ராசிக்கும் மைண்டில் அப்படி உட்காந்துருக்கு. ஏதோ ப்ராப்பர்ட்டி வாங்கிடலாமா, நாங்களும் ஒரு கைப்பிடி நிலமாவது எங்களுக்கு அமையணும். இதில் ஒரு சில ரசனை வாடகை வருமானம் இன்னொரு ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, ஆல்ரெடி ஒரு வாடகை வருமானம் இன்னொன்று பண்ணணும். ஆக சொத்தை விருத்தி பண்ண பேங்க் சப்போர்ட், கூட்டு சப்போர்ட் பார்த்தா இப்போ தான் அமையற சப்போர்ட் வந்திருக்கு. ஆக ஒரு நல்ல காலம் ப்ராப்பர்ட்டி ரீதியாக இருக்குது. பொதுவாக இப்போ தான் வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் பெண்களாக இருந்தாலும் இந்த பைக்கு கார்லாம் ஓட்டி பழகிக்கங்க. இந்த ராசிக்கு அது பெஸ்ட்டாக இருக்குது. சார் வேலை சார் உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி 7 இருக்குங்க. வேலையில் யார் நண்பன் யார் துரோகின்னு தெரிஞ்சாச்சு. வேலையில் ஒரு சில காலம் பிரேக் எடுத்திருந்தாங்க, அவங்களுக்கு திருப்பி ஹையஸ்ட்டு பொசிஷன் வர ஆரம்பித்தது. ஒரு சில சபையில் மேடையில் பேச வாய்ப்புகள் கிடைக்கிருக்குது. குல தெய்வ அனுகிரகங்கள் உங்களுக்கு இப்போது இருக்குது. 5ஆம் அதிபதி சுக்கிரனுக்கு கோயில் கிரகங்கள் சனி பகவான் கிரகங்கள் இருக்கும்போது குலதெய்வ சம்மந்தப்பட்டதில் இருக்குது. சங்கங்கள் சபையில் ஒரு இது அமைப்பாக இருக்குது. ஆக உங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி உண்டு. இப்போ தான் உங்களுக்கு பெட் அனிமல்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் ஆர்வம் வந்துட்டுருக்கு. வாழ்த்துக்கள். சார் ரத்த சம்மந்தப்பட்ட சொந்தங்கள் எப்படி சார் இருக்கும்? பொதுவாக ரத்த சம்மந்தப்பட்ட சொந்தங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா பாதகஸ்தானம் இருந்தாலும் தாய் தந்தையின் உடல்நிலைகள் சீராகிற காலகட்டம். ஆக இந்த காலகட்டத்தில் வேலை அப்படிங்கிறது தொழில் சம்மந்தப்பட்ட அற்புதமாக இருக்கிறது. ஒரே ஒரு பரிகாரம் சொல்லிடுறேன். இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிற கேது பகவான் தான் கெடுத்து கொண்டு இருக்கிறார். எல்லா தகவல்கள் எல்லாமே இந்த கேதுவின் கெடுதலை போக்குவதற்கு வீட்டு அருகில் இருக்கிற ஏதோ ஒரு விநாயகர், ஆனால் 3ஆம் இடம் அருகில்னு அர்த்தம், இதுக்கு ஒரு விநாயகர்களுக்கு சங்கடகது சதுர்த்திக்கு ஒரு அன்னதானமாக டொனேஷனாக கொடுத்துருங்க. கேதுங்கிறது பார்த்திங்கன்னா கொள்ளு இதெல்லாம் குறிக்கும். கொள் சம்மந்தப்பட்ட உணவை செய்து காகத்துக்கோ தானமாக கொடுத்துருங்க. அப்போ கேதுவின் தடை விலகும், வாழ்வின் சிறப்பாக இருக்கும். 9இல் இருக்கிற ராகு உங்களுக்கு அள்ளி கொடுக்க காத்திருக்கார். துர்க்கை அம்மன் வழிபாடும் சிறப்பாக இருக்கும். ஆக இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் என்ற கிரகம் அள்ளி கொடுக்க வந்திருக்குது. ஒரு நிலையான சூழ்நிலையும் ஏற்பட்டாச்சு. நீங்கள் முயற்சி செய்வது மட்டும்தான். மாணவர்களே, வெளிநாடு வெளிமாநிலம் கல்வியில் மேன்மை பெற வாய்ப்பு வருது. படித்து முடிச்சோன்னே வாய்ப்பு இருக்குது. இன்டர்ன்ஷிப் இந்த மாதிரி இன்டர்வியூவில் அட்டன் பண்ணுறீங்க, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பாருங்கள், ஸ்டாஃப் நிறைய பேர்
டாக்டர் எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்க, அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேறு கேள்விகள் சந்தேகங்கள் உங்களை தனிப்பட்ட முறையில் பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு பண்ணுங்கள். கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். அன்பு நேயர்களே, பொதுவாக இந்த ராசி பலன்கள் இவ்வளோ பார்த்தோம். இதில் என்னென்னா 6 கோடி பேர் இருக்காங்க, எத்தனை கோடி பேர் இருக்காங்க எப்படின்னு டவுட் வரும். முதல்ல தெரிஞ்சுக்கங்க, நம்ம பார்த்தது ஒரு 40% அக்யூரசி. மீது 60% ஜாதகம். தசாபுத்தியில் எடுக்கும்போது இன்னும் டெவலப்மெண்ட் ஆயிரும். நமக்கு ஒரு கையில் ஒரு விளக்கு கிடைச்சி நமக்கு போகிற மாதிரிங்க. ஊரெல்லாம் சூரிய வெளிச்சம் இல்லைன்னா கூட காரில் வெளிச்சம் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த கோச்சார கிரகம். இப்போ அந்த கோச்சார கிரகத்தை வெளிச்சத்தை வச்சு நம்ம மூவ் பண்ணிகிட்டே போகலாம். காலையில் விடியல் வருவதற்காக நம்ம ஜாதகம் பார்த்துக்கலாம். நிச்சயமாக இது பலன் தரும். ஜாதகம் பார்க்கும்பொழுது என்னென்னா சார், ரொம்ப துல்லியமாக யாருக்கு என்ன பேங்க் அக்கௌண்ட் வச்சா வரும், வருகின்ற வரன் திசை என்ன, இப்போ வேலை 2 ஆஃபர் வச்சுருக்கீங்க, எந்த ஆஃபர் கிடைக்கும், இதெல்லாம் எப்படி சொல்கிறது? வேலை கிடைக்கும்னு கோச்சார் சொல்கிறேன், எந்த ஆஃபர் கிடைக்கும்? 2மே பேங்க் வேலையாக இருக்கும். ஒருத்தர் கேட்டார், சிட்டி யூனியன் பேங்க் பெஸ்ட்டாக, தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் பெஸ்ட்டானு. 2மே கிடச்சிருக்குங்க. அப்போ அவருக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும்? இந்த வகையிலும் பார்க்கலாம். அப்போ யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து இந்த மாதிரிலாம் பார்க்கணும், தொடர்பு கொள்ளுங்க. சார் ஜாதகமே இல்லை, அப்போ சோழி பிரசனங்கள். இப்போ எனக்குன்னு ஆன்மீக சிந்தனைக்கு அதிகமாக இருக்குது. தெய்வம் என்ன? உபாசன தெய்வங்கள். சார் செய்வனை இருக்குமா, ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா, திஷ்டியாக இருக்குமா, இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்போ கோச்சாரத்தில் சொல்ல முடியும். ஜாதக பிரசனங்கள் போடும் பொழுது ஆமாம் செய்வனி இருக்குது, மனசு சம்மந்தப்பட்டது இருக்குது, இது யார் செஞ்சால், தொலைந்த பொருள் என்ன, இது வரைக்கும் பார்க்கலாம். யாருக்காவது கிளாஸஸ் சம்மந்தப்பட்டது எதாவது பார்க்கணுன்னா என்னோடய எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆக அனைவருக்கும் வாழ இறைவன் வழிவகுத்து கொண்டே இருக்கான். கேள்வி பிறக்கும் பொழுது பதில் பிறக்கும். அதான் ஜோதிட சூட்சமம். உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு தீர்வும் இருக்குங்க. அப்போ இறை அருள் நிச்சயமாக உண்டு. இந்த சுக்கிர பயிற்சியில் மாறுதல் ஏற்படுங்கிறது மாற்று கருத்தில். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.